ஆங்கிலேயோர் ஆட்சியின் போது சத்குரு ஸ்ரீ பிரம்மா அவர்கள் நீலகிரி மலைப்பகுதியில் வசித்து வந்தார். அப்போது இராணுவம் ஒரு ஆணையை பிறப்பித்திருந்தது. ரயில் நிலையம் அருகே இருக்கின்ற இரும்பு பாதையை யாரும் கடக்கக்கூடாது, மீறி கடந்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியிருந்தார்கள். சத்குரு ஸ்ரீ பிரம்மா அவர்களின் ஆசிரமமும் ரயில் நிலையத்தை கடந்தும் இருந்தது. எனவே நகரத்திற்குள் போக வேண்டுமென்றால் அவர் இரும்பு பாதைகளை கடந்தே போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. சத்குரு ஸ்ரீ பிரம்மா அந்த ஆணைகளை புறக்கணித்துவிட்டு இரும்பு பாதையை கடந்தார். இராணுவ வீரர்கள் அவரின் தீவிரத்தையும் சக்தி நிலையையும் கண்டு அவரை தடுத்து நிறுத்தி திரும்பச் செல்லுமாறு கேட்டுக்கொண்டார்கள். சத்குரு அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன் பாதையிலே நடந்தார். எனவே வேறு வழியின்றி சத்குரு ஸ்ரீ பிரம்மாவை கைது செய்து சிறையிலும் அடைத்தார்கள். அதற்கெல்லாம் அவருக்கு நேரமும் காலமும் இல்லை. அவர் செய்வதற்கென்று சில பணிகள் இருந்ததால் அவராகவே சிறை கம்பிகளை ஊடுருவி வெளியே நடந்து விட்டார். இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்று இராணுவத்தினர் தெரிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவரை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவரை கைது செய்யும் ஆணையும் அவர்கள் கையில் இருந்ததால் அவர் எங்கே சென்றாலும் அவரை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அவருடைய பக்தர்கள் சிலர் இராணுவத்தினரை தடுத்து, இவரை நீங்கள் பின்தொடரக்கூடாது, இவர் எங்கள் குரு, இவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். இவர் சாதாரண மனிதர் அல்ல என்று சொன்ன பொழுது அதற்கான ஆதாரங்களை மேலும் அவர்கள் காண நினைத்தார்கள். சத்குருவின் இயல்பு என்னவென்றால் இவர்களுடைய தொந்தரவுக்கு ஆளாக வேண்டாம் என்று நினைத்தார். எனவே அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு சிறுவனை அழைத்து அவன் தலையில் கையை வைத்தார். பிறகு அந்த ஏரியில் நடந்து போ என்றார். அந்த சிறுவன் ஏரி தண்ணீரின் மீது நடந்தான். இங்கும் அங்கும் ஓடினான். ஒரு பெரிய கூட்டமே கூடிவிட்டது. இதை பார்த்த அந்த வீரர்கள் பயந்தே விட்டார்கள். அந்த இடத்தை விட்டுவிட்டு வேகமாக நடந்து சென்றார்கள். பிறகு சத்குருவும் தன்னுடைய பணிகளை செய்ய துவங்கினார். நன்றி.